அக்கா அங்கே திரும்புங்க. நல்லாக்கா நல்லா இருக்குங்கக்கா. உண்மையாலுமே சொல்றேன், நான் டூலுமே யூஸ் பண்ணல, கையில தான் ஃபிளீட்ஸ் எடுத்து எல்லாம். ஃபிளீட்ஸ் நல்லா இருக்கு பாருங்க. ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா மைண்ட் செட் என்னன்னா, காதி டிஷ்யூ இந்த மாதிரி டிஷ்யூ சாரி எல்லாம் வந்து ஃபிளீட்ஸ் விழுகாது அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. உண்மையாலுமே சொல்றேன், நான் வந்து கையில நல்லாவே தெரியும் நான் இந்த டூல் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கையில தான் எடுத்தேன். ஃபிளீட்ஸ் அவ்வளவு அழகா விழுகுது. இப்ப சூப்பரா நான் வந்து இதுல வந்து போட் நெக் வச்சு போட்டிருக்கேன். ரொம்பவே அழகா இருக்கு. சிம்பிளா இருக்குமே அழகா இருக்குங்க. இதுல மேக்கப் போட்டா எப்படி இருக்குங்க? நான் மேக்கப் உண்மையாலுமே போடலைங்க, ஜட கூட பின்ன சும்மா தான் வந்துட்டு அப்படியே பேண்ட் போட்டு பொட்டு வச்சிருக்கேன், குங்குமம் வச்சிருக்கேன், அவ்வளவுதான், எதுவுமே கிடையாது. இதுவே செமையா இருக்குல்லங்க. நீங்க இதுக்கு மேல ஏதாவது பட்டி டிங்கரிங் மேக்கப் எல்லாம் பண்றதுனா பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். அப்படியே தூக்கலா இருக்கும்க்கா. ஏன்னா கலர் வந்து டார்க் ஷேடு, உங்களுக்கு வந்துட்டு இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். சோ வந்துட்டு இந்த மாதிரி போட் நெக் போட்டீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து எந்த ஒரு மேக்கப்புமே பண்ணாம ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். சோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சாரி வேணும்னா ஸ்கிரீன்ல மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சு. அக்கா எனக்கு இந்த கலர் நல்லா இருக்குங்களா? ஆனா பிளவுஸ் இந்த மாதிரி போடக்கூடாது. அப்புறம் நீங்க இந்த போட் நெக் வைக்காம நார்மலா போடுவீங்க, அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு சரிங்க. அப்படியே லூஸா இருக்கிற